தீபம் ஏற்றிட்டா எய்ம்ஸ் வந்துடும். தீபம் ஏற்றிட்டா அவருக்கு மட்டும் எலெக்ஷன் நேரத்தில் கோயில் கோயிலாக போய் தலையில் தர்பை கட்டிட்டு போய் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் போது அது பாஜக சொன்னது கிடையாது. இது ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் இருந்தது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். எய்ம்ஸ் வந்துருமான்னு அவர் கேட்குறாரு. இதே கேள்வி ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி பார்த்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுனால எய்ம்ஸ் வந்துருமான்னு சொல்லுங்க. இதே ரம்ஜான் கொண்டாடும் போது எய்ம்ஸ் வந்துருமான்னு சொல்லுங்க. எல்லாமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இல்லை அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க கோயில்களால் போவாங்க, பட்டை பூசுவாங்க, தீபம் ஏற்றுவாங்க, வீட்டில் திருமாவளவன் திருப்பரங்குன்ற வாரம் சம்பந்தமாக ஒரு விமர்சனம் இங்கே தீபம் ஏற்றிட்டா எய்ம்ஸ் மருத்துவமனை கிடைச்சிடுமா, எய்ம்ஸ் வந்துடுமா, சோறு கிடைச்சிடுமா அப்படின்னு விமர்சனம் இல்லை. அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்த்து? அவளுடைய மைண்ட் செட்டு தான் என்னால் சொல்ல முடியும். தீபம் ஏற்றிட்டா எய்ம்ஸ் வந்துடுமா, தீபம் ஏற்றிட்டா அவருக்கு மட்டும் எலெக்ஷன் நேரத்தில் கோயில் கோயிலாக போய் தலையில் தர்பை கட்டிட்டு போய் கையில் வேலை வச்சுட்டு கையில் எந்த கோயிலுக்கு போனாலும் அப்போ மட்டும் சூடு அந்த கையில் வாங்கிட்டு வணங்குங்கிறாருல்ல. அப்போ எலெக்ஷன் டைமில் அவர் கோயிலுக்கு போயிட்டா ஜெயிச்சுட்டு வர்றாருன்னா அவர் அவளால் ஒத்துக்க முடியுமா? திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் போது அது பாஜக சொன்னது கிடையாது. இது ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் இருந்தது. இத்தனை வருடங்களாக மக்களுடைய நம்பிக்கை அதில் இருக்கு. அது எப்படி தீபம் ஏற்றுறதுனால நீங்கள் எய்ம்ஸ் வந்துருமான்னு அவர் கேட்குறாரு. இதே கேள்வி ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி பார்த்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுனால எய்ம்ஸ் வந்துருமான்னு சொல்லுங்க. இதே ரம்ஜான் கொண்டாடும் போது எய்ம்ஸ் வந்துருமான்னு சொல்லுங்க. அதுக்கு மட்டும் ஏன் வாய் திறக்கிறது இல்லை? ஏன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டி தோன்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஓட் பேங்க் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் ரிலீஜன் ஒரு மதம் சான்றப்பட்ட எதுவுமே எங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் கிடையாது. இது எப்படி ஒவ்வொரு மைனாரிட்டி தன்னுடைய ஒரு ஃபேத்து தன்னுடைய நம்பிக்கை காப்பாற்றுறதுக்காக போராடிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் ஹிந்துவிசம் ஒரு மெஜாரிட்டி சொல்லும்போது அந்த மெஜாரிட்டி காப்பாற்றுறதுக்காக ரொம்ப வருடங்களாக மெஜாரிட்டி பார்த்து மண்டையில் கூட்டிகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்க வீட்டிலேருந்து அவங்க எல்லாமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இல்லை அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க கோயில்களால் போவாங்க, பட்டை பூசுவாங்க, தீபம் ஏற்றுவாங்க, வீட்டில் பூஜை நடத்துவாங்க. அது எல்லாமே ஓகே. ஏன்னா நாள் செவத்துக்குள்ளே நடக்குது, மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த தேர்தலில் எந்த கோயிலுக்கு போக வேண்டாம், எந்த சர்ச்சுக்கு போக வேண்டாம், எந்த மசூதி பள்ளிவாசல்லையே நிற்க வேண்டாம். நான் திருமாவளவன் அவர்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். சர்ச்சுக்கு போகிறாங்க, ரம்ஜானுக்கு அந்த பண்டிகையில் வாழ்த்து சொல்கிறாங்க, அதுலேயும் கலந்துக்கிறாங்க. ஏங்க அதுக்கப்புறம் ரம்ஜான் ஆரம்பிக்கும் போது எதுக்கு ஈவினிங் இஃப்தாருக்கு போகிறாங்க? இதே மொஹரம் வரும்போது எதுக்கு பேசுகிறாங்க? இதே பக்ரீத் வரும்போது ஏன் வாழ்த்து சொல்கிறாங்க? சொல்ல வேண்டாமே. ரம்ஜான் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். அப்போ கிறிஸ்மஸ் மட்டும் பேசுங்க, இல்லைன்னா பொங்கல் இல்லைன்னா தீபாவளி மட்டும் பேசுங்க. அது என்ன ஒரு திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறது ஒரு தீபம் ஏற்றுறதுக்காக இவர் இப்படி வார்த்தை சொல்லலாமா? இது மைண்ட் செட் தான் தெரியுது அவங்களுக்கு. மதச்சார்பின்மை அப்படின்ற பேர்ல மத வெறுப்புணர்வை திருமாவளவன் வெளிப்படுத்தாரு. நிச்சயமாக சொல்லுவேன், அப்படிதான். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.